ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகேஎம் ஃபேமிலி விலாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, சேமியா வச்சு ரவை வச்சு ஒரு பாயாசம் தான் பண்ண போகிறோம். நல்லா ஸ்வீட்டான பாயசம். நம்ம சேனலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து நம்ம செவ்வாய்க்கிழமை. ஸோ செவ்வாய்க்கிழமைனா எப்பயுமே வந்து ஏதாவது ஒரு ஸ்வீட் பண்ணி சாமிக்கு படைக்கிறது உண்டு. ஸோ அதனால தான் இன்னைக்கு வந்து இந்த பாயசமே செய்ய போகிறோம். வாங்க இப்போ சேனலுக்குள்ளே போய் எப்படி செய்யறேன்னு பார்த்துக்கோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் போல் நெய் எடுத்து முந்திரி திராட்சை வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்குவோம். இப்போ நமக்கு வந்து நல்லா வறுபட்டுருச்சு. எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு டம்ளர் வந்து ரவை எடுத்துக்குவோம். நமக்கு வீட்டில் எத்தனை ஆளுங்க இருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரவை எடுத்துக்கலாம். ஒரு பேர் இருந்தால் ஒரு அரை டம்ளரு, 2-3 பேர் இருந்துச்சுன்னா ஒரு 1.5 டம்ளரு, இன்னும் கொஞ்சம் 5 பேர் 10 பேர் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி 4 டம்ளர் 5 டம்ளர் ரவை வந்து எடுத்துக்கலாம். நல்லா ஃபர்ஸ்ட் வந்து ரவையை வறுத்துக்கிட்டு ரவையை ஒரு வறுத்ததுக்கு அப்புறமா தான் ஒரு டம்ளர் வந்து சேமியா எடுத்து வச்சிருக்கேன். இது பாயசத்துக்குன்னே பண்றது. இதை வந்து உப்புமா கூட இதையும் பண்ணலாம். இது உப்புமா பாயசம் எல்லாமே பண்ற சேமியா தான் இந்த சேமியா. இதை வந்து ஒரு டம்ளர் எடுத்து அதையும் ரெண்டையும் ஒன்னா போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். ரெண்டுமே ஓரளவுக்கு பொன்னிறமா வந்து அதோட ஸ்மெல் வந்து நல்லா வாசனை கொடுக்கும். அந்த வாசனை வர்றது வரைக்கும் இது பண்ணணும். தண்ணியும் சுடுதா, கீழே சட்டியும் நம்ம வறுத்ததும் சுடுதா. ஸோ அதனால ஆவி பயங்கரமா அடிக்குது, தண்ணி ஊற்ற முடியல. இப்ப நம்ம எவ்வளவு எடுத்திருக்கோம், அது ஒரு டம்ளரு இது ஒரு டம்ளரு. அப்ப வந்து ரெண்டுக்கும் ஒரு டம்ளர் இது ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி விடணும். ஓகேவா? அதை கணக்கு பண்ணி அவ வந்து நம்ம சின்ன டம்ளர் எடுத்திருந்தா இப்ப தண்ணி ஊத்துறது வந்து கொஞ்சம் பெரிய டம்ளர் ஊத்துறான். ஓகே, கரெக்டா தான் வருதும். இப்ப வந்து நல்லா ஓரளவுக்கு வந்து வெந்து கெட்டி ஆகுறது வரைக்கும் நல்லா கைவிடாம கிண்டி எடுக்கிறது. விட்டுட்டோம் அப்படின்னா ரவை வந்து நல்லா போய் ஒடியில ஒட்டிக்கும். இது வந்து ஏலம் சுக்கு போட்டு நல்லா பொடிச்சு வச்சிருக்கான். அதுல வெல்லமோ அல்லது ஜீனியோ ஏதோ ஒண்ணு போட்டு வந்து நம்ம பொடிச்சு வச்சுக்கிட்டோம்னா சீக்கிரம் கெட்டு போயிடாது. அதனால அதை ரெடி பண்ணி வச்சிருக்க பவுடர் அதையும் நம்ம ஆட் பண்ணிக்குவோம். நல்லா வாசனையா இருக்கும். இப்ப வந்து நம்ம ரவை எடுத்த அதே டம்ளர்ல வந்து 1க்கு 1.5 அந்த அளவுல வந்து நம்ம சர்க்கரை சேர்த்துக்குவோம். கொஞ்சம் டேஸ்ட் அதிகமா சாப்பிட்றவங்க வந்து இன்னும் கொஞ்சம் அதிகம் இன்னொரு அரை டம்ளர் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். நம்ம மீடியமான டேஸ்டே எடுத்துக்குவோம். இதே சமயத்துல ஒரு பிஞ்சு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 கல்லு அல்லது 3 கல்லு உப்பு, 2-3 கல்லு போட்டுக்கிட்டோம்னா நமக்கு இனிப்பு வந்து நல்லா தூக்கலா கொடுக்கும். நல்லா தித்திப்பாவும் இருக்கும். நல்லா வேகுற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டு எடுத்துக்கிட்டு பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்குது. இப்ப பார்க்கும் போதே சாப்பிடணும் போல இருக்குது. நல்லா டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி நம்ம அடிக்கடி வாரத்துல ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அப்பப்ப ஸ்வீட் சாப்பிட்றது வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதோட வந்து ஒரு 1.5 டம்ளர் போல வந்து பாலும் ஆட் பண்ணிக்குவோம். 1.5 டம்ளர் 2 டம்ளருக்கு வந்து பால் ஆட் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு பால் நல்லா பிடிக்கும், ரொம்ப சாப்பிடுவோம், நல்லா விரும்பி இருப்போம் அப்படின்னா 2 டம்ளர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு வந்து பாலும் பாயசமும் குடிக்கிற பக்குவத்துக்கு இருக்கும். ரொம்ப கெட்டியா இருந்தாலும் குடிக்க முடியாது, அதே ரொம்ப தண்ணி மாதிரி இருந்தாலும் டேஸ்ட் தெரியாது. ஓரளவுக்கு குடிக்கிற மாதிரி கொஞ்சம் கொல கொலன்னு இருந்துச்சுன்னா தானே குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். அதனால வந்து இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோம். இப்ப வந்து ஓரளவுக்கு பாலும் நம்ம சூடு பண்ணியிருக்கோம். சூட வச்சு ஆற வச்ச பால் தான். பாயசம் வந்து நல்லா கொதிக்குது பாருங்க, சைட்ல எல்லாம் சூப்பரா கொதிக்குது. ஓரளவுக்கு எல்லாமே ரெடி ஆயிருச்சு. இப்ப வந்து நம்ம இதெல்லாம் போட்டு நம்ம நட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல அதெல்லாம் போட்டுக்குவோம். போட்டுட்டு நல்லா கொஞ்ச நேரம் வந்து கொதிக்க விடணும். ஒரு 5 நிமிஷம் போல நல்லா கொதிக்க, 2 நிமிஷத்துக்கு மேல கொதிக்க விட்டோம்னா அது நல்லா வேகாம இருக்கிற பக்கம் அதெல்லாம் வந்து நல்லா கலந்துரும். நம்ம நெய் வந்து இந்த நேரத்துல வந்து நமக்கு இன்னும் நெய் விருப்பப்பட்டா ஆட் பண்ணிக்கலாம். போதும், நம்ம ஏற்கனவே வந்து 2 ஸ்பூன் 3 ஸ்பூனுக்கு மேல விட்டுதான் வறுத்துருக்குறோம், அதனால போதும். இப்ப வந்து நம்ம சாமிக்கு வந்து நெய்வேத்தியம் பண்ணணும். அதுக்காக வந்து எடுத்துக்குவோம். ஒரு சின்ன பாக்ஸ் நெய்வேத்தியம் நம்ம எப்பயுமே தனியா வைக்கிறதுக்குன்னா அதுக்குன்னு தனியா ஒரு பாக்ஸ் வச்சுக்கணும். வச்சுட்டு அதுல ஒத்தி கொண்டு வச்சு சாமிக்கு வச்சுக்கலாம். சாமி கும்பிடும் போதும் வைக்கலாம், கும்பிட்டதுக்கு அப்புறமும் வைக்கலாம். இன்னைக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதனால வந்து முன்னாடியே விளக்கு வச்சு சாமி கும்பிட கும்பிட்டுட்டேன். இப்பதான் வந்து சாமிக்கு வந்து படைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற வீடியோ நம்ம சேனலில் தினந்தோறும் அப்லோட் செய்யப்படும். இது போன்ற தகவல் உங்களுக்கு தேவைப்பட்டா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டாடா, பாய்.